வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறைகள் மூலம் வெளியிடப்படக்கூடிய ரேஷன் கடைகளில் இந்த அறிவிப்பு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் பணியகம் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்களுக்குமே ரேஷன் கடைகளில் எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர். என்ன சார் ரேஷன் கடைகளில் மீண்டும் மீண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வெளியிடுவதற்கு இவ்வளவு தாமதங்கள் ஏன்? தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகளுடைய நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் மட்டுமே நடைபெற்று வந்தது. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பணியமர்த்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தாங்க அவங்களுடைய பட்டியலும் கூட்டுறவுத்துறை வெளியிடலை. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் வெளியிடலை. எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அந்த பட்டியலையும் கூட்டுறவுத்துறை இதுவரை பார்த்தீங்கன்னா வெளியிடலை. ஆனால் இந்த இஷ்யூ வில்லேஜ் அசிஸ்டன்டோடைய ரிசல்ட்டில் வரல, எல்லாத்துக்குமே சமமாக விட்டுட்டாங்க. ஆனால் இது மட்டும்தான் இந்த இஷ்யூவில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமனத்திற்குண்டான பணி ஆணைகள் பார்த்தீங்கன்னா அதி விரைவில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் தற்பொழுதைய அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ளார 38 மாவட்டத்தினருக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலி பணியிடங்களையும் மீண்டும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுப்போம் அப்படின்றது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதனால் கூட்டுறவுத்துறை மக்கள்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நண்பர்களே, ரேஷன் கடை ரொம்ப அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் எப்போ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான காலி பணியிடங்கள் அதிகரிப்பையும் புதிய அப்டேட்டையும் வெளியிட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்காகவே உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ரேஷன் கடையுடைய கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படுகின்ற விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கான முடிவுகளை நாம் இந்த குடியரசு தினத்திற்கு பிறகு பெற முடியுங்க. நண்பர்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.